திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு வருகை தந்திருக்கிறார். தமிழக வெற்றிக் கழகம் ஊத்தங்கரை எம்எல்ஏ இளையராஜா குதிரை பேர வழக்கில் செந்தில் பாலாஜி மீது குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. இந்நிலையில் அவர் சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு வந்திருக்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சக்திவேல் இணைப்பில் இணைகிறார். வணக்கம் சக்திவேல். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு வருகை புரிந்திருக்கிறார். அது குறித்த கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். நிச்சயமாக. வணக்கம் ராஜேஷ். குதிரை பேரை வழக்கு முன்ஜாமீன் உத்தரவின்படி ஜாமீன் செலுத்துவதற்காக சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்திற்கு முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி வருகை புரிந்துள்ளார். முன்ஜாமீன் வழங்கி உயர்நீதிமன்றம் கடந்த 8ஆம் தேதி உத்தரவானது பிறப்பித்திருந்தது. 25,000 ரூபாய் சொந்த ஜாமீனுக்கும் அதே தொகைக்கான இருநபர் ஜாமீனுக்கும் செலுத்த இருவருக்கும் உத்தரவும் வழங்கப்பட்டிருந்தது. முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் 15 நாட்கள் சரணடைந்து ஜாமீன் செலுத்தி முன்ஜாமீன் பெற உத்தரவும் இட்டிருந்தது. மறு உத்தரவு பிறப்பிக்கும் வரை காலை 10:30 மணிக்கு மாலை 5:30 மணிக்கும் திருவல்லிக்கேணி போலீசாரால் ஆஜர்படுத்தவும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ராஜேஷ், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சக்திவேல்.